யூதாவின் புஸ்தகத்தில் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும், வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, நம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும், தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லும்படியாக உணர்த்தின ஒரு வசனம், அந்த 24ஆம் வசனம். He is able to do. அவர் வல்லவராக இருக்க செய்வதற்கு எதை அப்படின்னு சொன்னா, நம்மளை மகிழ்ச்சியோடு அந்த சன்னதியிலே கொண்டு நிறுத்துவதற்காக. சந்நிதிங்கிற எங்க இருக்குது? மகிமையுள்ள சன்னதி அங்க இருக்குது, மேல இருக்குது. அந்த மகிமையின் ராஜ்யத்தில் கொண்டு போய் நம்ம எப்படி நிறுத்த போறாராம்? மகிழ்ச்சியோடு கொண்டு போக போறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏங்க, ஒருத்தர் வர்றதை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம் அப்படின்னா எதுக்கு? எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வரவேற்கிறீங்களா? வரவேற்கிறாங்களா? நீ உங்களை கேட்டால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. நான் பொதுவாக கேட்குறேன், பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, வீட்டில் ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியம்னா எல்லாரும் வர்றவங்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்களா? ஆமானுங்கிறீங்க? ஆமான்னு சொல்கிறீங்களா? அதாவது யதார்த்தத்தை பேசணும். வீட்டில் இப்போ என் பையனுக்கு ஒரு கல்யாணம், ஒரு காரியம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ நம்ம கூப்பிடுவோம், எல்லாரும் வரும்போது எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சியோட வாங்க வாங்க வந்துருங்கன்னு சொல்கிறாங்களா? அல்லது சிலரை பார்த்து என்ன செய்ய வேறு வழியில் கூப்பிடுறோம்ல, இல்லைன்னா அது பிரச்சனை ஆகிட்டு போய் எனக்கு பிரச்சனை கிளப்பிட்டு கிடப்பான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? யதார்த்தம் என்னது? மகிழ்ச்சியோடு சிலரை கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது ஒன்று இருக்குது. சில வீடுகளில் போய் எப்படி தான் கூப்பிடுவாங்க? கடமைக்கு வேறு வழியில் வந்துருங்க, அண்ணே மாமா கட்டாயம் நீங்கள் வந்துடணும் அப்படி மற்றையும் கூப்பிட்டுருங்க, பிள்ளைங்க கூட. ஆனால் வெளியே போய் வந்தானே வராமல் போனானே அப்படின்னு கூட வர. என்னப்பா திடீர்னு கூப்பிட்டு வேறு என்ன செய்ய? இவங்க நம்ம கூப்பிடலைன்னா சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் வரவிடாமல் இவங்க எடுப்பான். என்ன கூப்பிடல, நீ எதுக்கு போகிறேன்னு சொல்லு. பார்த்துருக்கீங்களா? நம்ம எதுக்கு கூப்பிடுறோம்? இவனால் அடுத்தவனு இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? கெடுத்துருவான். இவன் வந்தால் வரலாம் சொல்லிட்டோன்னு வைங்களேன், பேசாக்கில் இருப்பான். இப்போ அவங்க ஆமாம் வீட்டில் வந்து சொன்னாம்பா, வாரையா, எனக்கு வர விரும்பலை, சரி கடை அப்படின்னு அவங்க வந்துடுவாங்க. சில நேரத்தில் கூப்பிட்டாமேன்னு சொல்லி வருவான். வந்ததுக்கு வந்து உட்காந்து 7:30 இழுக்காமல் போனாம்னா சந்தோஷம் தான், வந்து உட்காந்துட்டு போட்டோம். இருக்குதா இல்லையா? அப்படி இருக்கிறானு. ஆனால் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், தேவராஜ்யம். இப்போ நான் சொல்ல போகிறது கர்த்தருடைய ராஜ்யம். அந்த மகிமையின் ராஜ்யத்திற்கு தேவன் நம்மளை வந்து எப்படி கூட்டு போக விரும்புகிறாருன்னா, எப்படியா? மகிழ்ச்சியோடு. சரி வேறு வழியில் கூட்டு போவோமே, இந்த கழுதி வந்து சேரட்டி சர்ச்சில் உட்காந்துருக்கு பற்றிட்டு போவோம் அப்படின்னு நம்மளை பற்றிட்டு போகக்கூடாது. நம்மளை கர்த்தர் எப்படி கூட்டு போகணும் சொல்லுங்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியோடு கூட்டு போகணுங்க. கூட்டு போவார்னு சொல்லுங்களேன். கூட்டு போகணும்னு சொல்கிறத விட கூட்டு போவார்னே தைரியமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். எப்படி போகணும்? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக போகிறடி? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரு. அவர் ராஜ்யத்தில் நம்ம சந்தோஷமாக போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வரும்போது நம்மளை மகிழ்ச்சியோடு அவரை கூட்டு போகணுமா? சத்தமாக இல்லை சொல்லுமா? அங்கே அப்படி எழுதப்பட்டிருக்கு. எப்படி வாசித்து பாருங்க. அது எப்படி கொண்ட மாசற்றவர்களாக நிறுத்தவும். நல்ல கவனிங்க. மகிழ்ச்சியோடு நம்மளை கொண்டு போய் அந்த பரலோக ராஜ்யத்தில் எப்படி நிறுத்த போறாராம்? மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ மாசுள்ளது ஒன்றும் அங்கே என்ன செய்யாது? மாசுள்ளது அங்கே என்ன செய்யாது? போக முடியாது. இங்கே எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போக முடியாது. நாம் மாசு இல்லாதவர்களாக இருந்தால் தான் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியும். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். ஞானஸ்தான அபிஷேகம் பெற்ற உடனே பரலோகராஜ்யத்தில் உடனே டிக்கெட் கிடச்சுன்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் என்ன தான் நமக்கு முத்திரையாக கொடுத்துருக்காரு. நம்ம காத்துக்குள்ளெல்லாம் என்றைக்குனாலும் ஒன்றுலாம் போயிடும். அப்படி பார்த்தா தான் ஞானஸ்தானம் எடுத்து அல்த்தவர் பரலோகம் என்றைக்கோ போயிருப்பாங்களே. அப்படிலாம் கிடையாது.
அவர் நம்மளை மகிழ்ச்சியோடு கொண்டு போகணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் அப்படி கொண்டு போக நம்ம இப்படி இருப்போன்னு சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 45 வாசித்து பாருங்களேன், ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும். சங்கீதம் 45 13 - 15 வரைக்கும் வாசிங்க. அந்த 3 வசனத்தை வாசித்து பாருங்க, எவ்வளவு அழகா. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். எப்படி இருப்பாளாம்? உள்ளான பூரண மகிமை. அப்ப நம்ம உள்ளான மனுஷன்ல என்ன அடையணும்? பூரண மகிமை. நம்ம உள்ளான மனுஷன்ல சுத்திகரிக்கப்பட்ட. ஏன் அப்படின்னு சொல்லி அங்க எழுதிருக்கு பாருங்க. உள்ளான மகிமையில பூரண மகிமை உள்ளவளா இருக்கிறாள். அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் எங்க? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவள் உள்ளான பூரண மகிமையுள்ளவளா இருப்பதனால தான் யார்கிட்ட அழைச்சிட்டு வர முடியும்? ராஜா. அப்ப ராஜாட்ட கொண்டு வரணும். இப்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நல்ல உதாரணம் வேதத்தில் நிறைய இருக்குது. இப்ப எஸ்தரை செலக்ட் பண்ணணும். ஆகாஸ்வேருக்கு ஒரு ராணி வேணும். அந்த ராணியை தெரிந்து கொள்வதற்கு முழு ராஜ்யத்திலையும் 127 நாடுகளுக்கு ஆள் அனுப்புறாங்க. எல்லா நாடுகள்ல இருந்தும் அழகான பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு வந்துட்டாங்க ராணி ஆக்கிறதுக்கு. ஆனால் கொண்டு வந்தாலும் உடனே இவன் சூப்பராக இருக்கா, இந்த நாட்டுக்காரியோட அந்த நாட்டுக்காரி சூப்பராக இருக்கா, அவளை விட இவனும் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன உலகளகி நடத்துகிற மாதிரிலாம் தூக்கலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்து அவங்கள உருவாக்குறாங்க. எத்தனை வருஷம்? எத்தனை நாள்? 6 மாதங்கள் அவங்களை என்ன செய்கிறாங்க? உருவாக்குறாங்க. சரியாக கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அது முடிந்ததுக்கு அப்புறம் ஒருத்தராக எல்லாம் இவங்க தகுதி அப்படின்னு தெரிஞ்ச அந்த தகுதியாகிற வரைக்கும் உங்களை கூட்டு போக மாட்டாங்க. இந்த பெண் தகுதியாக இருக்கிறாள் சொல்லி கொண்டு போகும்போதும் கூட அந்த ராஜா மனசு வைத்து பொற்சங்கோலை நீட்டினா மட்டும்தான் செலக்டட், இல்லைன்னா செலக்டட் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்பதுக்கு எவ்வளோ ஒரு சாதாரண உலகத்தின் ராஜா. இன்றைக்கி உலக அழகின்னு சொல்கிறாங்க. இந்த உலக அழகி போட்டிலாம் வரும்போது வெறும் முகத்தின் அழகையும் கலரையும் பார்த்து என்ன செய்கிறதில்ல, செலக்ட் பண்ணுறதில்லை. அது இவங்க வேறு விதத்தில் நடத்துகிறாங்க, போகிறாங்க, அது வேறு செய்கிறாங்க. ஆனால் சரீர அழகை காமிக்கிறாங்க, சலகை இதெல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் மெயினாக அவங்க கொண்டு வரது கான்செப்ட் கடைசியில் என்னது தான்? அறிவு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஞானம், விவேகம் எப்படி இருக்குது. சில விவேகமான பொது அறிவுகளுக்கான காரியங்களை செய்ய வைக்கும்போது அவங்க அதை எப்படி செய்கிறாங்களோ அதுக்கு தக்கதான் என்ன செய்கிறாங்க? செலக்ட் பண்ணுறாங்க, மார்க் போடுறாங்க. மறந்துடக்கூடாது. வெறும் உடல் அழகை பார்த்து என்ன செஞ்சிட மாட்டாங்க, செஞ்சிட மாட்டாங்க. அதனால் இதில் எல்லாத்துலேயும் நம்ம போய் தேறி நிற்கணும். அதுக்கு என்ன உருவாக்கப்படணும், கற்றுக்கொள்ளணும். அப்போ நின்னா தான் நம்ம நிற்க முடியும். நம்ம இந்த அழகிகளை பற்றி பேச வேண்டாம். இது உலகத்தில் உள்ளது, அது போகுது. ஆனால் நம்முடைய அழகு எங்கே இருக்குன்னா தேவனுக்கு முன்னாக நிற்க வேண்டும். உள்ளான பூரண மகிமை உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். சத்தமாக ரிலே சொல்லுங்க. உள்ளான பூரண மகிமை உள்ள ராஜாவுக்கு முன்னாக என்ன செய்யணும்? அப்படி என்னைக்கு ஆகாசுவேருக்கு முன்னாடி அழைச்சிட்டு இருந்தது போல நம்மை கொண்டு அந்த பரம தேவனுக்கு முன்னாக கொண்டு கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. அந்த மணவாளனுக்கு முன்னாடி போய் நம்ம என்ன செய்ய போறோம்? நிற்க போறோம். அங்க சொல்லப்படும், வாசிங்க தொடர்ந்து. அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தர் ராஜ அரண்மனைக்குள்ளே கொண்டிருமா. அவங்களுக்கு உலகத்துக்குரிய ராஜ்யங்களுக்கு அவங்க போறாங்க. உன்னத ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் மகிழ்ச்சியோடு நம்ம எல்லாரையும் கொண்டு போக போறாராம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ராணிகளும் போகிறார்கள், அவருடைய தோழிகளும் என்ன செய்கிறார்கள்? அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். நம்ம எல்லாம் கர்த்தர் அப்படி தான் கொண்டு போகிறார். அதனால தான் வேதம் சொல்கிறது, மணவாளன் இருக்கும்போது அவருடைய தோழர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, உபவாசிக்க வேண்டியதில்லை. அப்போ அந்த தோழர்களுக்கும் அங்கே என்ன இருக்குது? இடம் இருக்கிறது. மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் முறையிலே சொல்லுங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்தை 10-11 வாசித்து பாருங்க. குமாரத்தியே கேள், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். நல்ல கவனிங்க. அந்த ராஜா, அந்த தேவன் நம்மிடத்தில் அழகு பிரியப்பட வேண்டுமானால் எதை மறக்கணும்? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறக்கணும். அப்போ உலகத்துக்குரிய காரியங்கள், வீட்டுக்குரிய காரியங்கள், தற்புகழ்ச்சிகள் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? தூக்கி போட்டுட்டு அந்த தேவனை நம்ம நேசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாற வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்படுகிற அர்த்தம். அதுதான் நம்ம இந்த கல்யாண வீட்டில் நிறைய பேசியிருக்கிறோம். அவங்க என்கேஜ்மெண்ட் டைமில் நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அந்த வசனங்கள் எல்லாம். குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை நீ என்ன செய்து மறந்துருன்னு சொல்லுவோம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பா வீடு, எங்கள் அப்பா வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில்னு சொல்லிட்டு நிறைய சாகிற வரைக்கும் சொல்லிட்டே கிடப்பாங்க. நீங்கள் என்ன தான் செய்யுங்க, உடனே எங்கள் அப்பான்னா அந்த காலத்தில், எங்கள் அப்பான்னா அந்த காலத்தில், எங்கள் அப்பான்னா அந்த காலத்தில்.
இப்போ என்ன இருக்குதோ அதில் சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதுதான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கிறார். நான் காண்பிக்கு தேசத்துக்கு போ, உங்கள் தகப்பன் வீட்டை மறந்துடு, சொத்துக்களை மறந்து, குடும்பத்தை மறந்து நீ போங்கிறார். அவன் போய்கிட்டே தான் இருக்கிறான். அவன் திரும்பி பார்த்ததாக என்ன செய்யலை? இல்லை. ஈவன் தன் மகனுக்கு பெண் பார்க்க போகும்போது கூட என்ன செய்யலை? தான் மகனுக்கு பெண் பார்க்கணுங்க, தன் சொந்த ஜனத்தில் பார்க்க சொல்கிறான். ஆனால் எங்கே வரல? போன ஊருக்கு திரும்பி வரல. எந்த ஊரை விட்டு வெளியில் போனானா அந்த ஊருக்கு அவன் திரும்பி வரல. தெரியுமா உங்களுக்கு? அவன் திரும்பி வந்ததாக எழுதப்படவில்லை. போனது தான். அந்த ஊரை விட்டுட்டு நீ போ, நான் உன்னை அங்கே தான் ஆசீர்வதிப்பேன் அப்படி சொன்னார். அந்த இடத்த அவன் தேடினான். சத்தமுறையில் சொல்லுங்கள், நமக்கு எது வாய்ப்போ, நம்மளை எங்கே வாழ வச்சுக்கோ, அதுதான் நமக்கு வாழ்க்கை, அதுதான் வாழ்வு. அங்கே தான் நம்ம இருக்கணும். நம்ம அங்கேருந்து தான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு யாரை தேடி வந்துட்டோம்? சொல்லுங்கள். நான் இங்கிட்டு உலகத்துக்குரிய விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் உலகத்துக்கு எடுத்த காரியத்தில் விட்டுட்டு தான் யாரை தேடி வந்திருக்கிறோம்? இயேசுவை தேடி வந்தவங்க எத்தனை பேர் வந்துட்டீங்க? யாரை விட்டுட்டு வந்தீங்க? எபேசியர் சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? தூரமாக இருந்தீர்கள், அந்நியர்களாக இருந்தீர்கள், தேவனற்றவர்களாக இருந்தீர்கள், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தீர்கள், விசுவாசமற்றவர்களாக இருந்தீர்கள், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தீர்கள். இப்படிலாம் எழுதியிருக்கா இல்லையா? அப்படி இருந்த நாம ஒரு காலத்தில் அங்கே இருந்தோம், அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமும் இப்போ இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டு மறுபடியும் எங்கே போய் நுழையக்கூடாது. நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருக்கிறோம். சம்பிரதாய சடங்குக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அதை விட்டுட்டு தான் எனக்கு மெய்யான அந்த ராஜா எனக்கு வேணும் நம்ம வந்திருக்கிறோம். சத்தமாக இல்லை சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக இல்லை சொல்லுங்கள். அதனால் மறக்க வேண்டியதை என்ன செஞ்சிடணும்? மறந்து விடணும், வேண்டியதை விட்டுறணும். திரும்பவும் அதே ஞாபகத்தில் கொண்டு வந்து போகணும், அங்கே செய்யணும், வைக்கணும், அங்கே நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்மளை ஊர் பகச்சாரு உலகம் பகச்சாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். நமக்கு நம்முடைய ராஜா நம்மையில் பிரியமாக இருந்தால் போதுமானது. அல்லேலூயா. அப்போ தான் ராஜா உன் அழகில் என்ன செய்வார்? ஆமாம், நம்ம அழகுங்கிறது அதுதாங்க. வெறிகிற சரீரத்தினாலேயோ வெளியில் இருக்க உடுத்துறதுனாலேயோ பவுடர் போடுறதுனாலேயோ செண்டடிக்கிற அழகு அல்ல. அகத்தின் அழகில் தான் ராஜா பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஆமேன். உலக ராஜாக்கள் வெளியில் உள்ளது அழகில் பார்க்குறாங்க. ஆனால் உன்னதத்தின் ராஜா நம்முடைய உள்ளத்தின் அழகை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 102 சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியில் என்ன செய்யுங்கள்? முன் வாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமா, துக்கத்தோடு அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, 6:30 மணிக்கு முன்னாடி போகணுமே, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நாட்களை போல தோணணும்? பண்டிகை நாள் மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்றைக்கி போகணும், எல்லோரும் வரதுக்கு முன்னாடி போய் உட்காந்துடணும். எங்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சுங்க. நான் தான் சொல்கிறேன், நாங்கள்லாம் பிறப்பால் சிஎஸ்ஐயில் பிறந்தவர்கள். ஆனால் அந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் சர்வீஸ் வந்து எத்தனை மணிக்கு தான்? 9 மணிக்கு தான் ஆராதனை ஆரம்பிக்கும். முதல் மணி 8:30 மணிக்கு அடிப்பாங்க. 8:30 மணிக்கு பெல் அடிக்கும். 9 மணிக்கு 2வது பெல் அடித்தோடனே சர்வீஸ் ஆரம்பிக்கும். ஆனால் நாங்கள் அந்த முதல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே நிற்போம்? சர்ச்சில் நிற்போங்க. நான் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ஒரு பெரும் கூட்டமே இருக்குது. பிள்ளைகள் முழுது, ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் மேக்ஸிமம் எப்போ வந்து சேர்ந்துருங்க? 8:30 மணிக்கு முன்னாடி அங்கே வந்துருங்க. ஏன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் கோயிலுக்கு போகிறது. காலையில் எழுந்துச்சு குளிச்சு அப்படி இன்னும் வெண்ணி போட்டிருப்பாங்க. அதை கூட ஏன்னா எஸ்டேட்டுகளில் தானே குளிர் மழையுமா இருக்கும். அந்த மழையோ குளிரோ அதில் என்ன செய்கிறது? வெண்ணி எவன் வீட்டில் இருந்தாலும் கோரி குளிச்சுக்கிறதுங்க. பக்கத்து வீடு எல்லா வீட்லேயும் வெண்ணி. பின்னாடி பார்த்தீங்கன்னா வாசலுக்கு நேரம் பின்னாடி தீ வச்சு ஒரு செட்டு மாதிரி போட்டு விட்டு என்ன போட்டிருப்பாங்க? பானைகளில், பெரிய பெரிய பானைகளில் வெண்ணி. அந்த பானை ஒரு நாள் விளக்கவே மாட்டாங்க. அந்த பானையே எப்படி தான் இருக்கும்? கண்ணங்கரேன்னு தான் இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். அலுமினிய பானை தான். எப்படி உடச்செடுத்து அதுக்கு சைடில் மட்டும் எவ்வளோ எடுக்கலாம்? அந்த தீ பிடிச்சி கறி பிடிச்சதே எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ. அந்த பானை தண்டிக்கு இருக்கும். அப்படி இப்படி அவ்வளோ தடியாயிரும். ஏன்னா அப்படி கறி பிடிச்சி இருக்கும். அது அங்கேயே தான் இருக்கும். அப்படி உள்ள ஒரு அலசலசி கீழே ஊற்றிட்டு தண்ணி என்ன செய்வாங்க? யார் வேணாலும் ஊற்றுவாங்க. பைப்பில் தண்ணி வருதா பக்கத்தில் பிடிச்ச உடனே தண்ணியே வேணா போல அந்த பானையில் ஊற்றுறா அப்படின்னா எவனா கொண்டு ஊற்றிட்டு வந்துடுவான். அந்த அன்னைக்கு இருந்த ஆட்கள் அப்படி தான் இருந்தாங்க. எந்த வீட்டில் இருந்து பைப்பில் தண்ணி வருதுன்னா பிடிச்சி கொண்டே வரிசை இருக்க பானையில் எவன் பானையில் அடுப்பில் இருந்தாலும் ஊற்றிட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு தீ யாராவது போட்டு விடுவாங்க. அது பாட்டுக்கு எரிஞ்சிருக்கு. எங்கேயா இருந்து கட்டையை சொல்லி விட்டுருவாங்க. 2 கட்டையை சொல்லி விட்டால் எரிஞ்சிட்டு போகும். யார் வேணாலும் கோரிக்கிறவாங்க, யார் வேணாலும் குளிப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அங்கே ஹிந்து முஸ்லீம் அந்தெல்லாம் எங்கள் லைன்லலாம் அப்படிலாம் பிரச்சனையே கிடையாது. யார் வீட்டில் இருக்க தண்ணி எடுக்க விட்டு மனை எடுத்தோடே அப்படிமா
என்னது மானியத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி, மோனே எடுத்துட்டா அப்படிமா. உடனே போய் குடிச்சிட்டு வந்துட வேண்டியது, கோரி குடிச்சிட்டு வேண்டியது, போய் குளிச்சுட்டு போயிடும். கோயிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். தெருவில் உள்ளலாம் சொல்லுவாங்க, கிளம்பு ஓடி, கோயில் போல கிளம்புடா, குளிச்சுட்டு போட, இங்கே தண்ணி இருக்கா, கோட்டு போடா அப்படிமா. அன்னைக்கு ஒரு பண்டிகை கால் பலமே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு 9 மணி முதல்ல 8:30 மணி பெல் அடிச்சாச்சு, இப்போ 9 மணி பெல் அடிக்கான். இப்போ அப்பவும் என்ன பண்ணுறான், இந்த ஸ்டேட்டஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை கோயில் பிள்ளை எந்த போகிறேன் ஒரு நிமிஷமா, ஏமா இருமா ஒரு நிமிஷமா, நீங்கள் போங்க நான் வாரேன். அடுத்து முதல்ல கிளம்பும் போது சொல்லுவோம், இந்த கிளம்பிட்டேன் போகிற நிமிஷம் அப்படிங்கிறா. அப்புறம் இப்போ சொல்லுது அடுத்து என்னது, நீங்கள் போங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். ஏன்னா இவங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இந்த ஸ்டேட்டஸை ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆமாம், பதில் அடிக்க வேண்டியது, ரிப்பீட் அடிக்க வேண்டியது, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அப்படி மணி எத்தனை 10, சரி சோதரம் அப்படி போயிட்டு வந்துடும். கடைசியில் போய் என்ன செய்கிறது, லேசா அப்படி உட்காந்துட்டு வந்துடுது. அப்புறம் இந்த காணிக்கை எடுத்தாங்கன்னா அதே நான் அவங்க காணிக்கை கடைசியில் தான் எடுப்பாங்க. கடைசி எல்லாம் முடிஞ்ச உடனே கடைசியில் என்ன செய்வாங்க, போய் காணிக்கை போட்டு நாத்துமாவே கத்திரி தோத்திரி முன்னுமே 10 நாமத்தை தோத்திரி அப்படின்னு சொல்லிட்டு விட்ட பார்த்தாங்க. என்னடா கோயில் போய்ட்டு இருந்தாச்சு. இப்போ அடையாளத்துக்கு எங்கே போகிறாங்க, கோயிலுக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்யணும். ஆராதனைங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கணுங்க, சந்தோஷமாக ஓடி வரணுங்க கர்த்தர் சமூகத்தில். ஏன் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நிறைய இருக்குது. நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஏன் மகிழ்ச்சியோடு செய்யணும், அப்படி மகிழ்ச்சியோடு செய்யலைன்னா என்ன வசனம் சொல்லுது பாருங்களேன். உபாகம் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, 28ஆம் அதிகாரத்தில் 47-48 வாசித்து பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம். நல்ல கவனிங்க, எல்லா வசதியும் இருக்குங்க. இப்போ நமக்கு என்ன குறைச்சல், எல்லாம் நல்லா இருக்கிறோன்னு சொல்லாமல் சத்தம் ஒரு இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் நாரி போய் கிடக்கிறவங்களாம் ஒரு இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எது யாராவது சொல்ல முடியுமா? நம்ம முன்னிலைமை பார்த்துனா அதை விட இப்போ நம்ம எல்லாம் தான் இருக்கிறோம். முன்னாடி நம்ம அப்பா அம்மா நடத்துனதை விட இப்போ நம்ம நல்லா உடுத்துகிறோம், நல்லா சாப்பிட்றோம். நம்ம நினச்சா என்ன வேணாலும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாப்பாடு, ஏதோ நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பெரியவங்களுக்கு தெரியும். பண்டிகை நாட்கள் தான் என்னதே போடுவாங்க, தோசைங்கிறதே என்னதான் பலகாரங்க. உங்களுக்கு என்ன இன்னைக்கு பலகாரம் என்னது, தோசை போட்டிருக்கு அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டில் பலகாரம் இட்லி வச்சது என்னது, இட்லிங்கிறத ஒரு பலகாரம். அப்படி வாழ்ந்த காலம். இந்த தோசையை பார்த்தீங்கன்னா இந்த பலகாரம் இல்லை, அதனால் எதில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. தோசையை போட்டு தட்டில் எடுக்க மாட்டாங்க, பெட்டியில் அடுக்கியிருப்பாங்க. நார்பெட்டி இருக்கும், அந்த நார்பெட்டியில் சுட்டு அப்படி சோள தோசை. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அந்த சோள தோசை ஞாயிற்றுக்கிழமை காலையில் சுட்டாங்கன்னா திங்கக்கிழமை மத்தியானம் எடுத்தாலே எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மறுநாள் அந்த தோசை எப்படி தான் இருக்கும், கெட்டு போகாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம ஆட்கள் சுட்டு வைக்காங்க, அரை மணி நேரம் காஞ்சிருச்சுன்னு வைங்க, பேப்பரை கிழிச்சு போடுற மாதிரி இருக்குது, நொறு விழுது. என்னப்பா தோசையை காணும். இப்போ தோசையை தண்ணியில் போட்டு ஊற வைக்க வேண்டியது இருக்குது, மறுபடியும் தோசையாக மாற்றுவதற்கு. ஏன்னா காணாமல் போயிடுது. ஆமாவா இல்லையா? ரொம்ப நைஸாக வேணுங்க, கேட்டு வச்சுட்டு நீங்கள் கிழிச்சிட்டு வந்து பாருங்கள், அது நைஸாக இருக்கான்னு. உங்களே நைஸ் ஆக்கிரும். நீங்கள் தேவைப்பட்டால் விரித்து படுத்துக்கலாம். நல்லா கவனிச்சிட்டிங்களா? அப்போ அந்த தோசைக்கு இருக்கிற அது இந்த நாட்களில் என்ன செய்யலை, இல்லை. கிடைக்குதா? கிடைக்க மாட்டேங்குது. சரி இருக்கட்டும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பலகாரங்கள்லாம் அந்த நாட்களில் எப்படி தான் இருந்துச்சு, விசேஷ நாட்களாக இருந்துச்சு. அவன் இங்கே நாம் பார்த்துக்கிடுங்க, இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம நினச்சா என்ன பண்ணுறோம், நினச்சா என்ன தோசையே என்ன தோசை வேணாலும் நம்ம என்ன செஞ்சு கொடுத்தோம், சுட்டு கொடுத்தோம். எப்போ வேணாலும் எதை வேணாலும் அப்படி விட்டோம்னா டக்குன்னு போய் அடுத்த செகண்டில் என்ன வாங்கிட்டு வந்துடுறோம், கடையில் போய் எங்கே இருக்கு அப்படி வரும்போது 4 ரோஸ்ட் வாங்கிட்டு வந்துருங்க ஐயா, அப்படி நெய் ரோஸ்ட் வாங்கிட்டு வந்துருங்க ஐயா. இதில் வேறு என்னது, ஆமாம் ஏற்கனவே கொழுப்பு, இதில் ஒரு நெய் ரோஸ்ட் வரையா, நெய் ரோஸ்ட் வாங்கிட்டு வந்துருங்க ஐயா, அப்படி நெய் ரோஸ்ட் வாங்கிட்டு வந்துரு. இருக்குதா இல்லையா? இந்த ஆள் வேறு வழி இல்லாமல் என்னத்தையா மண்ணெண்ணெய் ஊற்றியாவது வாங்கி கொண்டு வந்து சுட்டு கொடுத்து வீட்டில் வந்து நெய் ரோஸ்ட் வாங்கிட்டு வந்தேன்னு கொடுத்துட்றாரு. எனக்கு சொன்னால் ஆமாம்மான்னு சொல்லி ஆக வேண்டியது இருக்குது. நெய் ரோஸ்ட்டு தான். ரோஸ்ட்டுன்னா என்னென்னே தெரியாமல் ரோஸ்ட்டு திங்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க நம்ம நாட்டில். ஸ்பெஷல் தோசையை வாங்கிட்டு வந்து என்ன சொல்கிறான், ரோஸ்ட் வேறு ஸ்பெஷல் தோசை தெரியுமா உங்களுக்கு? கடையில் போய் கேட்டு பாருங்கள். ஸ்பெஷல் தோசைன்னு தனியாக வச்சுருப்பான், அதே மாதிரி என்ன வச்சுருப்பான், நைஸ் தோசைன்னு ஒன்று வச்சுருப்பான். இப்போ நைஸையே ஸ்பெஷல்னு சொல்லி சாப்பிட்றவங்க நிறைய இருக்கிறாங்க.
ஏன்னா அப்படி சொன்னதான் சமாளிக்கவும் முடிய வேண்டியது இருக்குது. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் தப்பிக்கணும், நாங்கள் அப்படி தான் செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி தான் நாங்கள் வாழ வேண்டியது இருக்குது. இல்லைன்னா எங்களால் வாழ முடியாது. அப்படி தானே ஐயா? ஆமாம், அது இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த தந்திரங்கள்லாம். இதுதான்மா இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது முழுதும் நைஸ் தோசை தான், வெறும் சாதா தோசை. சரி, வேறு வழி கிடையாது. இவங்களுக்கும் எங்களுக்கு என் புருஷன் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு? ரோஸ்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. உங்களை தான் ரோஸ்ட்டில் போடணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கிறோம். நான் அதனால சொல்ல வரேன், இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ சகல சம்பூர்ணம் இப்போ நமக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? எதை வேணாலும் வாங்க முடியும், செய்ய முடியும், சாப்பிட முடியும், எல்லாம் இருக்குது. உடுத்துறதுக்கு என்ன வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? வாங்கிக்கணும். நம்ம நினச்சா எந்த ட்ரெஸ்லாம், ஒரு காலத்தில் ட்ரெஸ்ஸுனா என்னென்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு வருஷத்துக்கு ஒரு நாள், ஒரு பண்டிகை நாளுக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்பா அம்மா. நிறைய வீட்டில் நான் நினச்சிருக்கேன். நம்ம யோசித்து பாருங்கள், நம்ம அப்பா அம்மாலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா அம்மாரெலாம் நிறைய என்னதே கட்டினது கிடையாதுங்க. யாராவது சொல்லுங்கள், நம்ம அப்பா யாராவது புது ட்ரெஸ் கட்டிருக்காரு சொல்லுங்கள். அம்மா கூட சேலை கட்டியிருப்பாங்க, ஆனால் அப்பா கட்டினதை பார்த்துருக்கீங்களா? புது ட்ரெஸ் போடவே மாட்டாருங்க. நம்ம அப்பா புது ட்ரெஸ்ஸை போட்டதை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுத்துட்டு அவர் அந்த பழைய தான் அப்படியே துவைச்சி அலசி போட்டுக்கிடுவார். அதான் கட்டிட்டு தெரிவார். எப்போ வாங்க வேஸ்ட்டு நமக்கே தெரியாது. ஆனால் இப்போ நம்ம நினச்சோன்னா எத்தனை டஜன் வேணாலும் நம்ம என்ன செய்கிறோம்? வாங்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வச்சுருக்கார். இதனால தான் சொல்கிறேன், சகலமும் சம்பூர்ணமாக இருக்கையில். அந்த வசனத்தை வாசித்துருங்க, எவ்வளோ அழகாக எழுதியிருப்பாருங்க. சகலமும் சம்பூர்ணமாக இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்காமல் போனால் நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நல்லா இருக்கும்போது அவரை தேடுவதற்கு எனக்கு உடம்பு வலிக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகுமா? நாட்கள் வருகிறது. ஒருவேளை அன்னைக்கு சொன்ன காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது அந்த காலம் கடந்துருச்சு. அப்புறம் அது கிறிஸ்தவர்களுக்கு நம்ம கொண்டு வந்து வைத்தாலும் கிறிஸ்தவருடைய காலங்கள் இப்போ 2000 வருஷத்தில் எத்தனையோ முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நாம தான், நான் நினைக்கிறேன், லிட்டரலாக இந்த காலத்தில் அனுபவிக்க போகிறோம். ஐ பிலீவ் தட். இன்னைக்கு தேவனை தேடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்காமல் போனால், இன்னைக்கு எல்லாம் இருக்கும்போது, அதான் சொன்ன அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு எதுவுமே இல்லாமல் கூட உற்சாகமாக நம்ம தேவனை தேடணும். பிள்ளைகள் கோயிலுக்கு போனாங்க, ஆண்டவரை தேடினாங்க, ஆடுனாங்க, பாடுனாங்க, துதிச்சாங்க, மகிமைப்படுத்துறாங்க. இப்போ எல்லாம் இருக்குது, நமக்கு எந்த குறையும் கிடையாது. நம்ம நினைச்சா எதனால் வாங்குறோம், ஒரு வண்டினாலும் சரி, எதுனாலும் சரி, நமக்கு தேவையான வாகனம் வாங்குறோம், தேவையான இடத்துல பிரயாணப்படுறோம், எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய எல்லாம் இருக்கும்போது உண்மையாய் ஆராதிக்கலைன்னு சொன்னான், திஸ் இஸ் த டைம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், பார்க்குறேங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லா வசதி இருக்கும்போது நீங்கள் ஆராதிக்கலை, உண்மையாக இருக்கலைன்னு சொன்னால் ஒரு கொடூரமான காலம் வரப்போகிறது. ஒரு கொடூரமான காலம் வரப்போ சீக்கிரம் வரும். அது நம்ம காலத்தில் தான் இருக்கும். இதுதான் அந்த டைம். இன்னைக்கு நாம் உண்மையாக இருந்தோம்னா மகிழ்ச்சியோடு அவர் ராஜ்யத்தில் நம்ம கொண்டு சேர்த்துருவார். அந்த மகிமையில் அவருக்குள்ளே பிரவேசிச்சிருவோம். இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட மாட்டிக்கிடுவோம். யார்கிட்ட? அந்த அக்கிரமக்காரன் வரப்போகிறான். அந்த கிறிஸ்து வெளிப்படும் காலம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் செட்டப் ஆகிட்டு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உலக நாடுகளுடைய சரித்திரங்களை புரட்டி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. எப்போ எது வேணாலும் நடக்கலாம். இப்போ ராஜ்யங்கள், ஆளுகை எப்படி வேணாலும் மாறலாம். அதனால நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த காலம்தான் அந்த காலமாக இருக்கலாம். நாம் சரியாக இல்லைன்னா சரியாக இருக்கிறவர்களை தேவ சமூகத்தில் கூப்பிட்டு போயிடுவார். சரியாக இல்லாதவர்களை கர்த்தர் விட்டுட்டு போயிடுவார். விட்டுட்டு போனால் அவங்ககிட்ட தான் மாட்டுவோம். அக்கிரமக்காரன் வருவான். அவனுடைய வருகை எப்படி இருக்கும்? மிக மோசமாக இருக்கும். அவன் தந்திரமாய் உள்ளே நுழைந்து எல்லா வேலையும் செய்து கொண்டு இருப்பான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாம். அதனால் மகிழ்ச்சியோடு கர்த்தரை என்ன செய்யணும்? துதிங்க, ஆராதிங்க. எங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், மகிழ்ச்சியோடு செய்த காரியங்கள் நிறைய இருக்குதுங்க. தாவீது ராஜாவாக இருக்கிறான். ஓபேத்-ஏதோம் வீட்டில் என்ன இருக்குது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அது கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் அதனால ஆபத்து வந்துருமோன்னு பயந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் அந்த சரித்திரத்துக்குள்ளே போகலை.
ஊசா செத்த உடனே அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க, தெருவில் விட்ட மாதிரி பெட்டியை போட்டு வந்துட்டாங்க. அவன் என்ன செஞ்சுட்டான்னா, ஓபேத்தியதம் நான் பொறுப்பேற்றுக்கிறையா, என் வீட்டில் நான் செத்தா பரவாயில்ல, என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன், உடன்படிக்கை பெட்டி என் வீட்டில் இருக்கட்டும்னு தான் வீட்டில் கூட்டி வச்சுட்டார், கொண்டு போய் உள்ளே வச்சுட்டார். வச்சதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, அதனால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. இந்த செய்தி இப்போ யாருக்கு போகுது? ராஜா, அடப்பாவுமே, அவன் வீட்டில் இருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானே, விட்டுட்டோமே, நமக்கு வருமே அப்படின்னு சொல்லி தாவீது இப்போ ஓடுகிறான். ஓடி தன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுறான், வாங்கய்யா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடகர்களை கூப்பிடுறான், இசையமைப்பாளர்களை கூப்பிடுறான், லேவியர்களை கூப்பிடுறான், ஆசாரிகளை கூப்பிடுறான், எல்லாரும் எக்கால உதவர்களை கூப்பிடுறான். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம போய் எதை எடுத்துகிட்டு வருவோம்? எடுத்துகிட்டு வருவோம். அந்த உடன்படிக்கை பெட்டிய வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் புஸ்தகம் 15:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அவங்க எப்படி செஞ்சாங்களாம்? இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர போனார்கள். மகிழ்ச்சியோடு கொண்டு வர போனாங்களாம். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கிறத விட எங்க இருக்குதா நல்லதுன்னு நினைச்சான். தன்னண்டை இருக்கிறது நல்லது. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். அப்போ உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய காரியம் நம்ம கையில கொண்டு வர. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கையில கூட அழகான ஒரு புஸ்தகத்தை கையில கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இதை விட தலை சிறந்த புஸ்தகம் வேற ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் இதை மகிழ்ச்சியோடு தூக்கிட்டு வாரீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இதை பயன்படுத்துறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இதை வாசிக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. நிறைய வீட்டில் வாசிக்கணுமே ஒரு அதிகாரம் வாசித்துருவோம். சங்கீதக்காரன் சொல்றான், முதல் சங்கீதத்தில் என்ன சொல்றது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் இப்படிப்பட்டவன் பாக்கியவான். அப்போ அதில் பிரியமாய் தியானிக்கணும். வசனத்தை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் எப்படி இருக்கணும்? பிரியம் உண்டாகணும். வசனத்தை வாசிக்கணும். இன்னைக்கு நம்ம வாசிக்க விட்டோமே, கூட ஒரு அதிகாரம் வாசிக்கணும், கூட ஒரு அதிகாரம், இன்னொரு அதிகாரம், இன்னொரு அதிகாரம், அப்படி நம்ம நேரங்கள் முழுவதும் இப்போ எதில் தான் செலவிடுறோம்? மேக்சிமம் 90% நேரங்களை எதில் தான் செலவழிச்சிட்டு இருக்கிறோம்? எது மாதிரி? செல்ஃபோன்கள். இதெல்லாம் செல்ஃபோன் இல்லை, சொல்கிறேன், இதெல்லாம் ரிமோட்டு, டிவி ரிமோட்ஸ். நான் சொல்லேன், இப்போ எல்லாருமே என்ன தான் வச்சுருக்கிறாங்க? இதில் செலவழிக்கிற நேரத்தை எதுக்கு செலவழிக்கிறது இல்லை? வேதத்துக்கு செலவழிக்கிறது இல்லை. கம்ப்யூட்டரில் செலவழிக்கிற நேரத்தை கர்த்தருக்கு செலவழிக்கிறது இல்லைங்க. பைபிளை வாசித்து பாருங்க, தேவன் உயர்த்துவார். சத்தமுறையிலே சொல்லுங்க, இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. அதனால தான் நம்ம சொல்கிறாங்க, அந்த நாட்களே சொல்லிட்டாங்க, if you carry the Bible when you are young, the Bible will carry you when you are old. நீ இளமையாக இருக்கும்போது வேதத்தை சுமப்பாயானால் நீ முதிர் வயது அடையும் போது அந்த வேதம் உன்னை என்ன செய்யும்? சுமக்கும். அந்த வசனம் உன்னை பாதுகாக்கும். சின்ன வயசில் அதிகமாக எதை தேடுங்க? வேதத்தை தேடுங்க, வசனத்தை தேடுங்க, பிரியமாய் தேடுங்க. நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்களா, சந்தோஷப்பட்டார்கள், கொண்டாடினாங்க, ஆடி பாடினாங்க. வேதத்தில் வாசித்து பாருங்க, ராஜாவா இருந்த தாவீது கூட என்ன வஸ்திரம் தரித்து கொண்டானா? சணல் வஸ்திரம் தரித்து கொண்டு அவளுக்கு முன்னாடி எல்லாரும் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினானா? சத்தமுறையிலே சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரே ஒரு சப்பரத்துக்கு முன்னாடி தான் ஆடி பாடுற கூட்டம் இருக்குது. எந்த சப்பரத்தில்? செத்து போறான தூக்கிட்டு போறான் பாருங்க. ஒரே ஆட்டம் தான். எங்க தொடங்குற ஆட்டம்? வீட்டில் தொடங்குறது எங்கே வரைக்கும்? சுடுகாடு வரைக்கும். டங்க 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 அப்படின்னு அடிச்சு ஆட்டம் போட்டு போய்கிட்டே இருக்கும். அங்கே போய் நிறுத்தின பிறகு கூட பாடி இறக்கி வச்சிருவாங்க. இறக்கி வச்சுட்டா கூட இவனை விடுறது இல்லை. ஆடுறா எங்க சுட. அப்போ தான் ஒருத்தன், இல்லையே மாப்பிள்ளை நல்ல ஆடு, அப்போ தான் உனக்கு ஒருத்தன் ஆட வருவான் அப்படிமா. பார்த்துருக்கீங்களா? நல்ல ஆடுலே, அப்போ தான் உனக்கு நாளைக்கு ஆடுறதுக்கு ஆள் வரும் அப்படிமா. இப்படி ஒரு கூட்டம் ஆகிப்போச்சு. ஆனால் இவங்க எதுக்கு முன்னாடி ஆடி பாடினார்களாம்? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு ஆடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆனால் இப்போ கிறிஸ்தவங்க ஆட்டம் முழு மேடை போட்டு தான் ஆடுது. ஒரே ஆட்டம் தான். என்னன்னு கேட்டால் தாவீது ஆடுனான். தாவீது எதுக்கு முன்னாடி ஆடுனா? தேவ பிரசன்னத்தில் மெய்மறந்து ஆடு. நீ எங்க ஆடிக்கிட்டு இருக்கிற? நீ பொம்பளைகளுக்கு முன்னாடி உட்காந்து ஆடிட்டு கிடக்க. டமடா டகடா டகடான்ட்டு ஃபுல்லாக கலர் லைட்டு, மேக்கப் லைட்டு, அது இதுன்னு போட்டுட்டு அட்டேங்கப்பா அப்படி தலையை சுற்றி பார்த்தேன். ஜீசஸ் வந்துட்டார். பாய்
ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பழையதான். அப்படி ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ வரும்போது அப்படி ஒரு கால் ஷூ இப்படி தெரியும். யாருடைய ஷூ? அந்த ஹீரோ. அந்த ஷூ தெரிஞ்ச உடனே என்ன அடிப்பாங்க? அதான் அந்த காலம் அப்படி தான் அடித்தாங்க. அந்த ஹீரோ வாராருன்னா அந்த ஷூவை பார்த்தோன்னே அடிப்பாங்க. விசில் அப்படி அடிக்க கைத்தட்டி சத்தத்தை பார்த்து ஓன்னு கத்துவாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோ யாரு? ஏசு. இப்போ அவர் கால் எங்கே எடுத்து வைக்கிறாரு? அப்படியே உங்கள் நடுவில் இறங்கி வைக்காரு. அடிக்கடா விசில. எங்கே? கோயிலில், சர்ச்சில் வந்து இப்போ யார் இறங்கி வராவான்? ஏசு இறங்கி வராரு, வந்துக்கிட்டு இருக்கிறார். அடிக்கடா விசில. இவன் அவன் அப்போ இவன் தான் ஏற்கனவே காஞ்ச மாடு மாதிரி காத்து கிடக்கான், எப்படா விசில் அடிக்க சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிறிஸ்தவத்தில் முழுவதும் பாஸ்டர் முழுவதும் கையை பிடிக்காத, ஏய் ஆட போடாத, ஏன் விசில் அடிக்காத, ஏன் கும்மாளம் போடாதன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு திடீர் ஒரு பாஸ்டர் நூதனமாக வந்துட்டு அடிடா விசில, ஆட்டம் போடுறா அப்படின்னு ஆரம்பிச்சிடறான். எவ்வளவு ஏன்னா என்ன கிடச்சிருச்சு? ஆடுவோம், விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஆடுறா கோயிலில். ஐயா, இது தேவ பிரசன்னம். ஐயா, இது என்னது? தேவ பிரசன்னம். கர்த்தரை அனுபவிக்கிற உனக்கு என்னன்னு தெரியுமா? ஆவியனுடைய அசைவாடுதல் உனக்கு என்னன்னு தெரியுமா? சத்தியம்னா என்னன்னு தெரியுமா? வேத வசனம்னா என்னன்னு தெரியுமா? கந்தோர்கோளமாக்கிட்டானுங்களே திருச்சபைகளை, ஊழியங்களை கந்தோர்கோளமா மாத்திட்டானுங்களே. ஒரு பயம் இருக்கணும். பயத்தோடும் நடுக்கத்தோடும். அப்படி நல்ல கவனிங்க. எப்படி துதிக்கணுமா? பயத்தோடு நடுக்கத்தோடும். தேவ சமூகத்தில் ஒரு பயம் இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எப்படி இருங்க, எப்படி இருங்கன்னு சொல்லுங்க. உங்கள் நடக்கைகளில் எல்லாம் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்க. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. இன்னும் சத்தமுறை இல்லை சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வீட்டில் யார் வாசம் பண்ணணும்? ஐயா, பெட்டி வருது, ஆயத்தமாக போகிறாங்க. ஏசு வாரார். ஒருத்தர் ஓடுறா முன்னாடியே. ஏன்னா யார் என் வீட்டுக்கு வாரா? ஏசு வாரார். ஐயா பாவிதா, ஐயா அக்கிரமம் கத்தார, ஐயா நேற்றை வரைக்கும் அநியாயம் தான், ஐயா வட்டி வசூல் பண்ண வந்த, ஐயா அநியாயமாக தொட்டு சம்பாதிச்சு வந்த, ஐயா இப்போ ஏசு வாரான்னு சொன்னால் அவ்வளோ பெரிய சந்தோஷம். இருங்க இருங்க ஏசப்பா, இருங்க இருங்க ஏசுவே, ஒரு நிமிஷம் என் வீட்டை மட்டும் கேட்டுக்கிறேன். ஏம்மா ஏசு வாரான்னு சொல்கிறாரு, கூட்டுறவா. மனைவிக்கு என்ன போடலவன் போன போட்டு ஏசு வாரங்கிற கூட்டுறவா. உன் மகா இருக்கா, என் ரெடி பண்ண சொல்லு, காப்பி எதாவது போட்டு வைக்க சொல்லு. வராரு, இந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லு. இந்த பாட்டெல்லாம் நைட்டில் குடிச்சிட்டு வச்சுருக்கேன், எடுத்து ஓரம் வச்சிட சொல்லு. அந்த சிகரெட் பாக்கெட்லாம் தூக்கி தூர போட சொல்லு. இப்படி எதாவது சொன்னானா? இப்படி எதாவது செஞ்சானா? ஒன்றும் சொல்லலை. ஏசு வாராருன்னு சொன்னா சந்தோஷமாக கூட்டு போயிட்டாங்க. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவன் உணர்வடை தான், நான் பாவிதாயா, என் வீட்டுக்குள்ளே வருவதுக்கு நான் தகுதி இல்லை. அதனால் இப்போ வாசலில் நீர் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். நான் யாரிடத்தலாவது அநியாயமாக வாங்கியிருந்தா அதெல்லாம் நாளத்தனையாக கொடுத்துட்றேன். அது மாத்திரம் எனக்கு ஏராளமான சொத்து பத்துகள் இருக்குது, ஆஸ்திகள் செல்வங்கள் இருக்குது. அதில் பாதி அப்படியே நான் ஏழைகளுக்கு இன்றைக்கே தார வார்த்துறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்கய்யா. சொன்ன உடனே சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு. ரட்சிப்பு அப்படித்தான் ஐயா வரும், ஆடுனா வராது. அல்லேலூயா. உணர்வடையணும், உணர்வடையணும். ரட்சிப்பு என்பது உணர்வு. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிப்பின் கண்மலையத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நீரூற்றுகளை என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொண்டு போங்கள் இருக்கு. அந்த ரட்சிப்பின் ஊற்று அவர்தான். அந்த கண்மலையின் ஊற்றிலிருந்து என்ன கொண்டு போங்க? மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொண்டு போங்க. ஏதோ கடமைக்காக உட்காராதீங்க, தேவனை மகிழ்ச்சியா எடுத்துக்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது மகிழ்ச்சியான நாளாய் மாறட்டும். சத்தமாரிலே சொல்லுங்க. ஆமாங்க, கொண்டு வந்தாங்க. அவங்க காலங்கள் முடிஞ்சிருச்சு. ஆலயம் கட்டணும், கட்ட முடியல. ஆண்டவர் சொல்லிட்டார், சாலமோன் ஆலயத்தை கட்டுறான். கட்டி முடிச்ச உடனே எல்லா பிரதேசங்களும் எல்லா மக்களும் வந்துட்டாங்க, எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. யூத ஜனங்கள் அத்தனை பேர் வர்றாங்க, சுற்று வட்டாரத்தில் எல்லா ஜனங்களும் வராங்க. எல்லாரும் முடிஞ்சோடனே ஒரு பெரிய ஜெபத்தை போடுறான். போட்டு ஆடு மாடுகள் அங்கே பலி செலுத்திக்கிட்டே இருக்காங்க. கொண்டு வந்து செலுத்துறாங்க. எல்லாம் முடிஞ்சு
ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிச்சுட்டு என்ன செய்கிறாங்க? கடந்து போகிறாங்க. ஒருத்தர் வாழ்த்துறாங்க, வாழ்த்தி சந்தோஷமாக கடந்து போகிறாங்க. சத்தமோர இல்லை சொல்லுங்க. மகிழ்ச்சியாக வந்தாங்க. நமக்கு என்ன கட்டப்பட்டிருக்குது? ஒரு பெரிய தேவாலயம் கட்டப்பட்டாச்சு. தேவனை பலியிடுவதற்கு, தேவன் சமூகத்தில் பலியிடுவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க. மகிழ்ச்சியோடு வந்தாங்க, ஆராய்ச்சி போனாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அந்த காலங்கள் முடிஞ்சிச்சு. அப்புறம் ராஜாக்கள் காலங்களில் சில சேதமடைந்தது, சில பழுதடைந்தது. ஆனாலும் கூட அவைகள்லாம் பழுது பார்ப்பதற்கும், சேதமடைந்ததெல்லாம் சேதமடைந்ததெல்லாம் சரிபடுத்துவதற்கும் அவர்கள் திட்டமிட்டும் போது கூட அன்னைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து ஜனங்கள் கொடுத்தாங்க, வெட்டினாங்க, கொண்டு வந்து போடு. எசேக்கியா காலத்தில் அள்ளி கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. கட்டுங்க, தேவாலயத்தை கட்டுங்க, பழுது பார்த்து சட்டுங்க. ஓசியாவின் காலத்தில் கொடுத்தாங்க. யோசியா நாட்களில் பார்த்தீங்கன்னா, யோசியாவின் காலத்தில் கொண்டு கொடுத்தாங்க. தேவாலயம் பழுது பார்க்கப்பட்டது. சின்ன பையங்க. எசேக்கியாவது அனுபவம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் யாரு? யோசியா சின்ன வயசுங்க. சின்ன வயசுல தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. அவன் ரொம்ப வருஷம் வாழவே கிடையாது. மொத்தமாக 38 வயசுல செத்து போயிட்டாருங்க யோசியா. ஆனால் இருக்கிற ராஜாவிலே சிறந்த ராஜாவாக இருந்தான். சத்தமுறையிலே சொல்லுங்க. 38 இயர்ஸ் தான், அவ்வளோதான். 38 வயசுல மரணம். ஏன் மரணம்? அதுக்கு பின்னாடி அது ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டார் அதை. ஏன்னா பெரிய கொடூரம் வரப்போகிறது, ஒரு அழிவு வரப்போகிறது. அந்த சேதத்தை நீ என்ன செய்ய மாட்டாய்? பார்க்கக்கூடாது. அதனால நான் உன்னை முதல்ல எடுத்துக்கிறேன்ட்டார். அப்படி சொல்லியே தூக்கிட்டார். தேவ கோபத்து நடக்கும்போது நீ இருக்க வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டார். உன் கண் காண்பதில்லை. சரி, இருக்கட்டும், நான் சொல்கிறேன் கவனிங்க. ஆகவே இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நம்ம உட்காரும்போது தேவனை தேடுவதற்கும், தேவனை ஆராதிப்பதற்கும், தேவன் பிரசன்னத்தை உணர்வதற்கும் நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோடு இருக்கணும். சத்தமுறை இல்லை சொல்லுங்க. இன்னும் சத்தமுறை இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, அது மாத்திரமல்லங்க, தேவன் ஜெயம் கொடுக்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிச்சாங்க. ஒவ்வொரு சூழ்நிலை. யோசபாத்தை எடுத்துக்கிடுங்க. 2 ராஜாக்கள் 2 நாளாக புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் பிள்ளை எடுத்திருக்குது. 3 விதமான ஜாதி பெரும் கூட்டம் அவனுக்கு விரோதமாக வந்துருச்சு, யூதர்களுக்கு விரோதமாக. இவனுக்கு ஒரு வழியே கிடையாது. தேவனை நோக்கி கூப்பிடுறான், கதறாங்க. எல்லாரையும் தேவ சமூகத்தில் உட்கார வச்சிருக்காங்க, அழுகுறாங்க. இப்போ ஒரு தீர்க்கதரிசி உள்ள இருந்து எழுப்புறார். வெளியே இருந்தெல்லாம் நாடு கடத்தியெல்லாம் வரல, கூட்டத்துக்குள்ள இருந்தே ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவர் இப்படி சொல்கிறாருப்பா, நீங்கள் தைரியமாக எழுப்பி இல்லைங்க, நீங்கள் யுத்த காலத்துக்கு போங்க, ஜெயம் கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவங்க தைரியமாயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் ஆண்டவர் எல்லாம் இவன் உடனே செய்தது என்னென்னா, கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறார், அதனால நீங்கள் பட்டயத்தை தூக்கிட்டு வாங்க, ஈட்டியை தூக்கிட்டு வாங்கலாம் சொல்லலை, எக்காலத்தை தூக்கிட்டு வாங்க, பாடுங்க, மேலதால் அடிங்க, நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோன்னு சொல்கிறான். சத்தமா சுற்றி சத்துருங்க. ஏமா கவனிங்க, ஐயா கவனிங்க. சுற்றி யார் இருக்கிறா? சத்துருக்கள் நிற்கிறாங்க. சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர்கள், அம்மோனியர்கள், பெரும் கூட்டம், லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. இவங்க ஒரு சின்ன கூட்டம் நடுவில் நிற்கிறாங்க. ஆனால் நடுவில் நின்றுட்டு அவங்கள கண்டு பயந்து ஓடியெல்லாம் ஒளியலை. அவங்க முன்னாடி கர்த்தரை செஞ்சாங்க, பாடி துதிச்சாங்களா. தம்பூர் அடிக்கிறான், எக்கால ஊதுறான், அவன் பாட்டு பாடுறான். என்ன வேணுமா, என்ன வாசி வாடி, கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிக்கிறாங்க. நடக்குது என்ன அப்படின்னு சொன்னால், துதித்து முடிக்கும் போதே, கர்த்தர் துதிக்க தொடங்கும் போதேனே வசனம் சொல்லிருச்சு, துதிக்க தொடங்கும் போதே அங்கே குழப்பத்தை உண்டாக்கிட்டார். யாருக்குள்ள? அந்த 3 குரூப்புகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருந்து 3 பேர் செத்து மொத்தமாக மடிஞ்சு போனாங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. எத்தனை நல்ல தேவன். உடனே பார்க்கிறான், அடுத்த செகண்டில் போங்கடா, அவங்கெல்லாம் செத்து வீடு எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வாங்க. கொண்டு வந்து வச்சுட்டு, எப்பா நல்லா வந்துருச்சா, ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டாரா, அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு சொல்ல. எல்லாம் 4ஆவது நாள், எங்கள் 3 நாள் எல்லாம் சேர்த்துட்டு 4ஆவது நாள் எங்கே கொண்டு போகிறாங்களாம்? பராக்காவுக்கு போகிறாங்க. எல்லாரையும் வர சொல்கிறான். பராக்காவிலே கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தம்புரோடும் நடனத்தோடு எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னா, அவங்கவுங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் தம்புரோடு நடனத்தோடு போய் அவங்க தேவாலயத்தில் போய் கர்த்தரை துதித்து கொண்டார்களாம். எத்தனை பாருங்களேன். அவங்க முழுக்க நினைச்சிட்டே தான் இருந்தாங்க. துதிச்சுக்கிட்டே, துதிக்க ஜெயம் கொடுக்குறார், வாழ்வு கொடுக்க, துதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. கர்த்தரை மேன்மைப்படுத்தியிருக்காங்க, உயர்த்திக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர். இவ்வளவாய் எங்க ஒரு சின்ன படிப்பு கொடுத்துருக்காரு, கர்த்தரை துதிக்கணும், நல்ல வேலை கிடைச்சி கர்த்தரை துதிக்கணும். அப்போ அந்த சின்ன வேலைக்காக ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாலும் அதை விட பெரிய வேலை, அப்போ அதுக்கு இன்னும் துதிக்கணும், அது இன்னும் தர அப்படி. அப்போ அதுக்கு துதிச்சுக்கிட்டே எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கா, அதுதாங்க மேன்மை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு சின்ன வாழ்வு, அந்த சின்ன வாழ்வு உயர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க.
பறந்து வெறியணும்னு சொன்னால் இங்கேருந்து ஆரம்பிச்சிடணுங்க. அங்கே தந்தா நீ ஒன்றும் கிழிக்க மாட்டேன். எனக்கு மட்டும் இவ்வளோ சம்பளம் வந்துருச்சுன்னா நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு அதெல்லாம் தரவே மாட்டார், வரவும் வராது. என்னை எங்கே தொடங்கணும்? ஒன்றுமில்லாமையில் உன் உண்மையை தொடங்கினா தான் நிறைவாக இருக்கும்போது நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பா என்பது அவருக்கு நல்லா தெரியும். சத்தமாக எல்லாம் சொல்லுங்க. இல்லாமையில் கூட கர்த்தரை துதிக்கணுங்க. இவ்வளவா என்னை ஜீவனோட வச்சிருக்கிறாரே, முதல்ல அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். இவ்வளவா என்னை பாதுகாத்திருக்க, அப்படி துதிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. சத்தமா ஆமேன். ரெட் சி கிராஸ் பண்ணுறாங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க. வந்த உடனேயே முதல்ல அவங்க செய்தது என்னதான்? இக்கரையில் வந்தோடனே மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. அப்படி பாடுறாங்க, துதிக்கிறாங்க. ஆஹா, என்னென்ன ஆண்டவர் கர்த்தர் எவ்வளவு அற்புதம் செய்யற பாருங்க. ஒரு சின்ன காரியம்தான். ஒரு கூட்டம் அதை பார்க்கும்போது எளிமையாக தோணுது, இன்னொரு கூட்டம் பார்க்கும்போது பெருமையாக தெரியுது. காரணம் என்னன்னா, சிவந்த சமுத்திரம் யார்? நாணற்கடல். ஒருத்தன் சொல்லியிருக்காரு ரெட் சீங்கிறது ரீட் சீன்னு சொல்லி வாசித்திருக்கார். ரீட் சீன்னா அது என்னது? நாணற்கடல். அவ்வளோதான். அவர் அறிவு ரொம்ப இருந்ததுக்கு. அது ரீட் சீ, ரெட் சீ கிடையாது. போதகர் தான் சொல்லியிருக்காரு. ஒரு அம்மா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள் அப்படின்னா அந்த அம்மா அந்த கோயிலில் அல்லையிலே சொல்லக்கூடாது. இப்போ எல்லா கோயிலும் அல்லையிலே சொல்லுதாங்க. இதுக்கு முன்னாடி இப்போ எந்த கோஸ்த கோயிலில் மட்டும்தான் அந்த அல்லையிலே சொல்லுவாங்க. வேறு எந்த கோயிலும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆர்சி சர்ச்சில் சொல்லக்கூடாது, சிஎஸ்ஐ சர்ச்சில் சொல்லக்கூடாது, பிரதரன் சர்ச்சில் சொல்லக்கூடாது, லுத்தரன் சர்ச்சில் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அந்த காலம், ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. நல்லது. அந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு அம்மா அல்லையிலே சொல்லியிருக்குது. உடனே என்னம்மா அல்லையிலே சொல்லுறீங்க அப்படின்னா, ஐயா சிவந்த சமுத்திரத்திலேருந்து என்ன செஞ்சார்? ஜனங்களை கொண்டு வந்தார்ல, நம்ம ஜனங்களை விடுதலை வச்சுருக்காருல, அது சந்தோஷம். அதனால சந்தோஷமா இல்லை. இது எங்கேயோ இருந்து திடீர்னு ஓட்டு போட வந்த அம்மான்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோம்ல, அது மாதிரி ஓட்டு போட வந்ததில் அங்கே வந்து ஏதோ சர்ச்சுக்குள்ளே போயிடுச்சு. போனால் அந்த அம்மா உட்காந்து இப்படி அல்லையிலையும் சொல்ல, ஏய் இங்கெல்லாம் அல்லையிலையும் சொல்லக்கூடாது, என்னம்மா பெரிய ரெட் சி அப்படின்னு. அது ரெட் சி இல்லைம்மா, இங்கிலீஷில் வாசி. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. ரெட் சி இல்லைம்மா, அது ரீட் சி. தமிழில் அது பிரிண்ட் எடுக்கும்போது அப்படி சிவந்த சமுத்திரம்னு போட்டாங்க. ரீட்ஸு. ரீட்ஸ்னால் நாணற்கடல். நாணல்னால் எவ்வளோ தான் தண்ணி இருக்கும்? முட்டளவு தண்ணி தான் இருக்கும். அதில் வர்றது பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் அல்லையா சத்தம் போட்டிருக்கு. ஏம்மா முட்டளவு தண்ணியில் உங்களால் நடந்து வர முடியாதா? ஜனங்கள்லாம் அப்படி தான் நடந்து வந்தாங்க. ஐயா அப்படின்னு. என்ன நீங்கள் சொன்னதெல்லாம் 100% நான் ஏற்றுக்கிறேயா. அப்போ பிறகு எதுக்கு அல்லையா சொன்னீங்க? இப்பவும் சொல்லுதையா அல்லேலுயா அப்படி சொல்லிட்டு அது சொல்லிச்சான். ஐயா முட்டளவு தண்ணியில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தது ஈஸானாலும், ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துடலாம், அது நல்ல உண்மைனாலும், அதே முட்டளவு தண்ணியில் ஒரு பெரிய இராணுவ சேனையே அழிஞ்சிருக்கு. அது பெருசு இல்லையா? இப்போ அங்கேயே கழட்டி தலையில் மாட்டி போயிட்டார் தலைவர். பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால் வசனத்தை எப்படினாலும் புரட்டி நமக்காக என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஏன்னா அது எப்படி வேணாலும் அதிசயம்தான். சிவந்த சமுத்திரம் பெரிய தண்ணீரை அவர்களை பிளந்து கொண்டு போகிறதும் சந்தோஷம்தான், அற்புதம் தான். அது எதுவுமே இல்லை வெட்டாந்தரன்னு சொன்னாலும், அந்த வெட்டாந்தரில் இவன் எப்படி செத்தான்? பார்வன் சேனை எப்படி அழிஞ்சிச்சு? ராணுவ வீரர்கள் எப்படி செத்தாங்க? அப்படி ரதங்களை இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரம் வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்குது? அந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கடலுக்கு அடியிலேருந்து எல்லா மிஷின் இன்னைக்கும் அந்த ரதங்களுடைய இதெல்லாம் எடுத்து வீல்களை எடுத்துட்டாங்க, அந்த ஆயுதங்கள் எடுத்துருக்கிறாங்க, எல்லாமே எடுத்துருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க தங்கத்தினாலையும் வெள்ளியினாலையும் வெண்கலத்தினாலும் இருக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கி கடலுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கு பாருங்கள். எல்லாம் நம்முடைய பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனையும் சரித்திர சம்பவங்கள். அல்லேலூயா. அது அப்படித்தான் நடக்கும். சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்னும் சத்தமா? கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். நம்முடைய ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டுருச்சு. பேதுரு எழும்பி பேச ஆரம்பிக்கிறார் 2ஆம் அதிகாரத்தில். இப்போ ஜனங்கள்லாம் கேட்குறாங்க. 3000 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க எல்லாரையும் அன்பை பற்றி அவன் பேசலைங்க. எங்கேயும் எதை பற்றி பேசலை. அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார், அவர் பாசமுள்ளவர், நேசமுள்ளவர், பிரியமுள்ளவர், இப்படியெல்லாம் அவன் பிராடு விடலை. அவன் சொன்னது என்னென்னா, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை பரிசுத்த பிதாவாகிய தேவன் எழுப்பினார், நாங்கள் சாட்சிகள். சத்தமாக இல்லை சொல்லுங்க. இதுதான் அவன் பிரசங்கம். வந்திருக்க அத்தனை வரை யாருன்னு சொன்னான்?
கூடி வந்த ஜனங்களெல்லாம் பார்த்து யார்தான் சொன்னான், நீங்கள்லாம் கொலையாளிகள், நீங்கள் கொலை செஞ்சதுக்கும் நான் தான் சாட்சி, அவர் இன்னைக்கு உயிரோடு எழும்பப்பட்டதுக்கும் நான் தான் சாட்சி. இதான் அவன் சொன்னான், நான் சாட்சி. நீங்கள்லாம் சேர்ந்தானே அன்றைக்கி அடிச்சிங்க, நீங்கள்லாம் சேர்ந்தானே கள்ளக்குட்டி எரிஞ்சிங்க, நீங்கள்லாம் சேர்ந்தானே வாரினால் அடிச்சிங்க, நீங்கள்லாம் சேர்ந்தானே காரி தூப்புனீங்க, நீங்கள்லாம் சேர்ந்தானே அவரை சிலுவை சுமக்க வச்சிங்க, நீங்கள்லாம் சேர்ந்தானே சிலுவை அடிச்சு தொங்க வச்சிங்க, நீங்கள் அப்படின்னு எல்லாரையும் சொல்கிறான். ஆனால் அவரை தேவன் எழுப்பினார், 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தார். இன்றைக்கி அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் தான் இந்த ஆவியை எங்களுக்கெல்லாம் ஊற்றி இருக்கிறார். அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி அந்த இயேசுவை நீ விசுவாசித்தால், கர்த்தருடைய நாமத்தில் நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் அந்த பரிசுத்த ஆவி வரத்தை நீயும் பெறுவாயின்னு சொல்கிறான். சத்தமுறையில் சொல்லுங்கள். சொன்ன அடுத்த நிமிஷத்தில் 3000 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. வந்த கூட்டத்தில் 3000 பேர் ஏற்றுக்கொண்டவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜபத்திலும் என்ன செய்யலாம், உறுதியாயித்தர். நல்ல கவனிங்க, அர்ப்பணித்தது மட்டும் இல்லை, அந்த 3000 பேர் வெரி ஸ்ட்ராங். எதுலெல்லாம்? உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பிக்குதல், அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் பிரிஞ்சு கடந்த எல்லாரும், அந்த 3000 பேர் யூதர்கள் அல்ல, கிட்டத்தட்ட 13க்கும் அதிகமான ஜாதி ஜனங்கள் அங்கே வந்தாங்க. எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளவு பேர் ஒன்றா மாறினாங்க, ஒருமனப்பட்டார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற 46, 47 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாத்தையும் தங்களுக்கு ஒன்றாக வைத்து அனுபவித்தார்கள். அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பெற்று ஒருவருக்குள் எப்படி இருந்தார்களா, மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இருதயத்தோடு ஒருத்தர் இருந்தார்களாம். சத்தமுறையில் சொல்லுங்களேன். இதாய் அந்த கடைசி காலத்தில் வேணும். நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒன்றாக இருக்கணும், கபடற்றவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்ததுனால அனுதினமும் ஜனங்களை கர்த்தர் எங்கே வந்துட்டே இருந்தாரா, சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி தான் இன்றைக்கி தேவை. ஒருத்தர் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக பாருங்கள். அப்படியே எதுக்கு என்னத்தை அப்படிலாம் நினைக்காதீங்க. சந்தோஷம், அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, மாமா நல்லா இருக்கீங்களா, சித்தப்பா நல்லா இருக்கீங்களா, சித்தி நல்லா இருக்கீங்க, நல்ல மகிழ்ச்சியாக விசாரிங்க. ஒருத்தர் பாருங்கள். திருச்சபைங்கிறது குடும்பங்க. அல்லேலூயா. இது என்னது? குடும்பம். இங்கே ஜாதி பேதமெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பினாலே ஒரு தேற்றுங்கள், விசாரிங்கள். நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கச்சிகளை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த சந்தோஷத்தில் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவோம். ஏன்னா அவர் ராஜ்யத்தில் நம்மளை மகிழ்ச்சியோடு கொண்டு போய் சேர்க்க போகிறார். எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அந்த மகிழ்ச்சியோடு அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் இந்த பூமியில் முதல்ல மகிழ்ச்சியாக வாழ பழகுங்க. எல்லாரோட பிரியமாக வாழ பழகுங்க, சந்தோஷமாக வாழ பழகுங்க. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷமாக இருங்க. பார்த்து மூச்சு கிட்ட தூக்காதீங்க. அப்படி எல்லாரும் ஒருத்தர் யாரை பார்த்தாலும் ஃப்ரீயாக பேசுங்க, சந்தோஷமாக பாருங்கள். யாரும் யார்கிட்ட எதையும் என்ன செய்ய போகிறதில்ல, பறித்து கொண்டு ஓடுவதற்கு யாரும் இல்லை. நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருக்க தான் கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் சிந்தனைகளை சிதற விடாதீங்க. தேவனுக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம போக போகிற இடம் மகிழ்ச்சியான இடம். அந்த மகிமையான தேசத்துக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தர் கொண்டு போக போகிறார். அந்த சந்தோஷத்தோடு கர்த்தர் துதிங்களேன். ஒரு பெரிய இடத்துல நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு கம்பெனியில் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் கூட்டு போவீங்க. அதை மாதிரி நினைங்க. ஒரு வேலைக்கு போகிறதே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். தயவு செய்து டிஸ்டர்ப் ஆகாதீங்க. வெளியே முன்னாடி இருக்க எல்லாரும் கர்த்தருக்கு முன்னாடி பயபக்தியோடு இருங்க. நீங்களும் கெட்டு பின்னாடி இருக்கவங்களையும் கடை வச்சிடாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் உண்மையாக இருங்க. தேவன் தோடுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு மகிழ்ச்சி ஆண்டவருக்குள்ள உங்களை மகிழ்ச்சி ஆகட்டும். கர்த்தர் சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் விடுதலையா துதிங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஆமென். ஹல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாய். ஆமென் ஆமென். ஷப்பா பாபா. பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர்,
எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்னுள்ளம் தேவன் வா பொங்கி வழியுதே, எசனை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரேன் என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் வா பொங்கி வழியுதே, எசனை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரேன் என்னுள்ளம் பொங்குதே, பொங்கி 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 வழியுதே. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை என்ற ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வஷா பாப்பா 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 ரபா லஷா வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. எஸ் லார்ட். மகிழ்ச்சியோடு கவர் ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட ஒரு சன்னதி முன்னாடி வாருங்க. ஏன்னா நம்முடைய ராஜா வரப்போகிறார். மகிழ்ச்சியோடு நம்முடைய அந்த ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள போறார். அந்த மகிமையின் ராஜ்யத்தில் மகிழ்ச்சியோடு நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு நாம் இந்த பூமியில மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்கிறவர்களாய், தேடுகிறவர்களாய், உயர்த்துகிறவர்களாய், பாடுகிறவர்களாய், மேன்மைப்படுத்துவர்களாய் காணப்படுவோம். கர்த்தபடி செய்ய போறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் கம்பீரமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா? தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட். நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்கு ஒரு நாளை வைத்திருக்கிற ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியோடு எங்களை எல்லாம் அங்கே கூட்டு போறீங்க. அதை நினைக்கும் போது கர்த்தாவே எங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம். எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறே ராஜா. ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ராஜா, உன்னதமான ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உலகத்தில் ஆண்டவரே 800 மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்த போதும் கூட ராஜா, ஒரு சிலராய் எங்களை தெரிந்தெடுத்து அந்த மகிழ்மையின் ராஜ்யத்துக்களை ஆயத்தப்படுத்துகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உமக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு ஆராதிக்கத்தக்கதாக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுங்க ஐயா. ஆண்டவரே, உடன்படிக்கை பட்டியை கொண்டு வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோடு வந்தார்களோ அதே போல நாங்களும் மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் உடைய உடன்படிக்கைக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக, ஆண்டவருடைய வேதத்தை சுமக்கத்தக்கதாக, மகிமைப்படுத்தத்தக்கதாக, உமக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களை நிற்கத்தக்கதாக, ஆடி பாடி மகிமைப்படுத்தத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் கம்பீரிக்கத்தக்கதாக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. ஜெபங்கள், வேதங்கள், வாசிப்புகள், ஆண்டவரை தேடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எந்தெந்த நேரங்கள் குறிக்கப்படுது அப்பெல்லாம் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியோடு வர எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கடமைக்காக நாங்கள் யாரும் வராதபடி கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷமாய் வந்து கலந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் பாராட்டுங்க. கிருபை எல்லா குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்ளட்டும். தாழ்த்துக்குற வெறுமையாக்குறோம். உடைய நாம் மகிமைப்பட கர்த்தாவே, இந்த கடைசி நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, அன்றைக்கு ஆதி கிறிஸ்தவர்களுக்குள் இருந்த அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள் இருக்கட்டையா. அவர்கள் மகிழ்ச்சியோடு ஒருவருக்கு ஒரு வீடுகள் ஒரு அப்பம் பெற்று ஆண்டவரை சந்தோஷமாய் சமாதானமாய் கபடத்தவர்களாய் வாழ்ந்து உடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டார்களே, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களே, அதை போல இந்த திருச்சபையை நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜனங்கள் அப்படி இருப்பார்களாக. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற தொடர்ந்து வழி நடத்தும். இதை பார்க்கிற கேட்கிற தூரத்தில் சமத்துக்கு எல்லா பிள்ளைகளும் அப்படி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள் தங்களை காத்துக்கொள்ள நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும். ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிற வெறுமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் அவருடைய வருகை பரியந்தம் மாறாமல் தங்கியிருந்து அந்த ராஜ்யத்தில் மகிமையோடு நம்மை மகிழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்வதாக.